ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, அந்த காலத்தில் தர்மர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு தெருவில் நடந்து போகிறாரு. அப்போ துரியோதனன் அந்த பக்கமாக வராரு. அண்ணனை பார்த்துட்டு தேரில் வந்த துரியோதன், அண்ணா தெருவில் நடந்து போகிறீங்க, நம்ம அரச குலத்தில் இந்த மாதிரி நடந்து போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆளுக்கு ஒரு தேர் இருக்கும்போது நீங்கள் ஏன் நடக்கணும் அப்படின்னும் கேட்குறாரு. அதுக்கு தர்மர் தம்பி, நாட்டை ஆள போகிறவன், அதாச்சும் கிங்காக போகிறவன் ரோட்டில் இறங்கி போனாதான் மக்களோட மனநிலையும் கஷ்டத்தையும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெருவாக அவர் நடந்து போகிறாரு. அதுக்கு துரியோதனன் என்ன யோசிக்கிறாருன்னா, அப்போ நான் தானே நாட்டை ஆள போகிறேன், இவர் எதுக்கு தெருவாக நடந்துட்டுருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு தேரிலேருந்து இறங்கி அண்ணன் கூடவே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தர்மர் நடக்கும்போது அங்கே ஒரு கறிக்கடையை பார்க்குறாரு. அதில் ஒரு ஆடை வெட்டி தொங்க விட்டு இருந்தாங்க. அப்போது தர்மர் அதை பார்த்துட்டு, ஐயோ இவெல்லாம் ஒரு மனுஷனா, இப்படி ஒரு ஆடை துடிக்க கொன்னுட்டு வெட்டி தொங்க விட்டுருக்கானே அப்படின்னு யோசிக்கிறாரு. மனசுக்குள்ளே திட்டிகிட்டே வராரு. அப்போது அந்த கறிக்கடைக்காரன் என்ன பண்ணுறாருன்னா, 2 எலும்பு துண்டை எடுத்து நாய்க்கு போடுறாரு, 2 கறி துண்டை எடுத்து காக்காக்கு போடுறாரு. அப்போ அதை பார்த்த தர்மர் ஐயோ நம்ம அவனை தப்பாக யோசிச்சிட்டோமே, அவன் கறி வெட்டுறதுன்றது அவனோட தொழில், ஆனால் அவன் நாய்க்கும் காகத்துக்கும் சாப்பாடு போட்டிருக்கான், அது அவனோட இரக்க குணத்தை காட்டுது, நம்ம ஏன் இவனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தர்மர் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட வந்தவர் யார்? கூட வந்தது துரியோதனன். துரியோதனன்றவர் கெட்ட குணம் கொண்டவர். அவர் கெட்டதை மட்டும்தான் நினைப்பார். ஸோ கெட்டதை யோசிக்கிறவங்க கூட வந்தாலே நம்மளும் கெட்டதை யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்திலே துஷ்டனை கண்டால் தூர விலகு, அவங்கள பக்கத்தில் கூட வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.